ஒரு நிமிட கோபத்தால் என்னுடைய ராஜா பேரனையும் ஆட்லின் பால் அவர்கள் எங்க 2 பேருக்கும் இடையில நடந்த விஷயங்கள் தான் பலவாறாக இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருந்திருக்கும். நிறைய சகோதரர்கள் இவர் ஏன் இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சில சகோதரர்கள் இதுக்கு காரணம் என்ன அப்படி இப்படி நிறைய தொழிலாக இருப்பாங்க. இன்னும் சில சகோதரர்கள் மாட்டினாண்டா போட்டு புலங்கடா அப்படின்னு மனதில் இருக்கும் வன்மத்தை பல வழிகளில் கொட்டி கொட்டி தீர்த்திருப்பீங்க. முதல்ல இந்த சமூக வலைதளங்கள்ல எனக்கு இந்த இடத்தை கொடுத்த ஆண்டவன் எனக்கு இது ஒரு வரமா கொடுத்தான். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கொடுத்த சக்திகள், எனக்கு நான் பெற்ற கலைகள், இது மூலமா நிறைய பேரை மோட்டிவேஷன் பண்ணியிருக்கிறேன். என்னால குடிய நிறுத்தினவங்க இருக்காங்க, என்னால வேலையில ஏறினவங்க இருக்காங்க, என்னால நல்வழியில் சென்றவர்கள் இருக்காங்க, என்னுடைய மோட்டிவேஷன் மூலமா இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை செய்தவர்கள் இருக்காங்க. இப்படி சமூகத்தில் ஒரு நல்ல உதாரணமா இருந்த நான் இன்னைக்கு ஒரு நிமிட கோபத்தால் என்னுடைய இந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஒரு தவறான முன் உதாரணமான ஆயிட்டேன். அதை நினைச்சு உங்க எல்லாத்தையும் என்னுடைய சிரம் தாழ்ந்த மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன்.